வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஃபுட்டி பாய் கருணா. இன்றைக்கி நம்ம ஃபுட் ஈட்டிங் வீடியோஸில் நாம் பார்க்க போகிறது மீன் குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான மீன் குழம்பு வச்சுருக்காங்க. என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார மீன் குழம்பு. ரொம்பவும் ஒரு சுவையான ஒரு மீன், கார மீன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மக்களே கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா சொல்லக்கூடாது, அருமையான சாப்பாடு. வீட்டில் கார மீன் குழம்பு அருமையாக வச்சுருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கார மீன் பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையான சாப்பாடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் பேர் என்ன? கார மீன் குழம்பு. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. பாருங்கள், சின்ன காரை சரியான டேஸ்ட்டு. நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க. சின்ன சின்ன சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆஹா, முருங்கைக்காலாம் நல்லா செம்மையாக வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. பொதுவாக எனக்கு சாப்பாடை இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வாழை இலை தான். இந்த வாழை இலையில் சாப்பிட்ற சுவையே தனி சுவை தாங்க. வீட்டில் குழம்பு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புலாம் அதிகமாக வைக்கும்போது வடவம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வடவத்தை எண்ணெயில் விட்டு தாளித்து குழம்பு வைக்கிறது எங்கள் வீட்டில் வழக்கம். இந்த மீன் குழம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த மீன் பார்த்திங்கன்னா கார மீன். கார மீன்னாலே எப்போதுமே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். கார மீன் மட்டும் கிடையாது, கார கருவாடுமே பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் வறுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இந்த வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்குது. பத்தாவதுக்கு முருங்கைக்காலாம் போட்டிருக்காங்களா, அதனால் குழம்பு ரொம்பவும் சுவையாக இருக்குது. உங்களுக்கும் வாழை இலையில் சாப்பிட்றது பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுட் ஈட்டிங் வீடியோஸ் நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காரக்கருவாடு, இந்த கார மீன் குழம்பு நம்ம சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா இந்த கார மீனோட முள் நம்ம கையில் குத்திடுச்சுன்னா கொஞ்ச நேரம் குடையிற மாதிரி இருக்கும், ஒரு 2-3 நிமிஷம். நீங்கள் வேணும்னா என்றைக்காவது கார மீன் சாப்பிட்டீங்கன்னா இது நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த முள் லைட்டாக நம்ம கையில் பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் குடையும். மீன்களில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அதில் இந்த கார மீனும் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு கார மீன் குழம்பு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சமாக குழம்பு ஊற்றோம். பாருங்கள், மறுபடியும் ஒரு கார மீன். ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, வீடியோக்காக நான் சொல்லலை. உண்மையாலுமே வீட்டில் வந்து சும்மாவே எங்கள் வீட்டில் நல்லா சமைப்பாங்க. என்னுடைய சேனலில் கூட வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள். பிரியாணி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பிரியாணிலாம் எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி தான். அருமையாக செய்வாங்க சாப்பாடெலாம், சும்மா சொல்லக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக மீன் குழம்புலாம் நல்லா செய்வாங்க. அதுலேயும் இந்த கார மீன் குழம்பு ஆஹா. அதே மாதிரி சாப்பாடு நம்ம எப்பொழுதுமே அளவான சாப்பாடு தான் சாப்பிட்ணும். என்னோடய வீடியோஸில் நீங்கள் வேணால் பாருங்கள். நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஈட்டிங் வீடியோஸ்ன்ட்டு மலை மாதிரி சாப்பாடை குமிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்றது நம்மளுடைய வயிற்று குடலுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோன்னா வயிற்றில் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் கல்லீரல் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே நம்ம உடம்புக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் என்ன சாப்பிட்ணுமோ அதான் சாப்பிட்ணும். அருமையான சாப்பாடு. அதே மாதிரி நம்ம என்ன தான் தட்டில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் இலையில போட்டு சாப்பிட்றது டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையில சாப்பிட்டு பழக்கமாயிட்டு உங்களால் மாற்றிக்க முடியல. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதனால தான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன சாப்பாடாக இருந்தாலும் வாழை இலை வைப்பாங்க.
வாழை இலை தமிழர்களின் அடையாளங்க. நம்மளோட அடையாளம் வாழை இலை. அதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. நீங்களுமே வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அருமையான சாப்பாடுங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இருந்தாலும் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபுட்டி பாய் கருணா. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.